ஓகே. நேத்துலருந்து சென்னையில பல இடங்கள்ல வந்து புரொட்டஸ்ட் நடக்கிறத நான் பார்க்குறேன். ஃபார் நீட்டுக்கு எதிரா அந்த போராட்டம். முக்கியமா சென்னையில பாலநிலம்லயும் அண்ட் பல காலேஜஸ்லயும் வந்து எஸ்எஃப்ஐ சார்பா வந்து புரொட்டஸ்ட்லாம் நடக்கிறத பார்க்குறேன். அ இது சம்மந்தப்பட்டு கவர்ன்மெண்ட் சைட்லருந்து வந்த ஒரு ரிக்வெஸ்ட் அண்ட் லைக் எனக்கும் அந்த ஒரு தாட் இருந்தது. என்னன்னா, நம்ம வந்து ஜல்லிக்கட்டுலருந்து இல்ல, அதுக்கு முன்னாடிலருந்தே பல போராட்டங்கள பார்த்தது தான் இந்த ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி போராட்டம் பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம வந்து வன்முறையா மட்டும் இல்லாம, மத்தவங்களுக்கு அ மத்த யாருக்குமே வந்து டிஸ்டர்பன்ஸா இல்லாம ஒரு புரொட்டஸ்ட்ட பண்ணணுன்றது கவர்ன்மெண்ட் சைடுக்கும் சரி, இது இந்த இப்ப நான் பேச நெனச்சதும் அதான். நம்ம போராட்டம் பண்ணுவோம், புரொட்டஸ்ட் பண்ணுவோம். ஒரு சேஃபரா மத்த யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, எஸ் இது மத்தவங்களுக்கும் தெரியணும். ஆனா, அது வந்து என்ன இப்படி பண்ட்டுருக்காங்க அப்படின்லாம் இல்லாம, ஏதோ இந்த பசங்க பண்றாங்க. ஏன்னா, இது முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் பண்றப்போ வந்து, இவங்க ஏதோ பண்றாங்கப்பா அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கணுமே தவிர, ஏன் இந்த பசங்க இப்படி பண்ட்டுருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ, ப்ராப்பர் வே லைக் அதுக்கான அலாட் பண்ண இடங்கள்ல ஏன்னா நேத்து கூட ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பேரணி வந்து போயிருந்தாங்க. அதுக்கு வந்து போலீஸே புரொடெக்ஷன் குடுத்துருந்தாங்க. அண்ட் சடனா ஒரு இடத்துல வந்து ரோட்ல உட்கார்ந்து புரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து போலீஸ் வந்து அகைன்ஸ்ட்டா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம சடனா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம நாங்க புரொடெஸ்ட் பண்றோம்னு வராம, ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு நாங்க லைக் ஏன்னா பாலநிலம்ல வந்து 2 நாளா பண்ணிட்டுருக்காங்க. யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்லல. அந்த மாரி ஒரு 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 ஆர்கனைஸ்டா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா பண்ணுவாங்கன்ற ஒரு 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 விதத்துல பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.